மேம் இப்போ தந்திர யோகா அப்படின்னாலே முன்னாடி எல்லாம் வந்து இது வந்து ஒரு பாலியல் வந்துட்டு செய்யறதுக்கான ஒரு பயிற்சி அப்படிங்கிற மாதிரியான அந்த ஷேடோ ஏன் உருவாச்சு? அந்த காலத்துல இல்ல, இந்த காலத்துல எல்லா காலங்கள்லயுமே இந்த காலத்துலயும் அப்படிதான் இருக்கு. இன்ஃபேக்ட் என்ன யாராவது பேச தந்திர யோகமூர்த்தி கூப்பிட்டாங்கன்னா அதான் மெஸ்மரைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ இந்த தந்திர யோகா படிச்சவங்க எல்லாம் வந்து அவங்க பக்கம் எல்லாம் போயிடாத, அவங்க எல்லாம் வந்து உன்னை மெஸ்மரைஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்க எடுத்துட்டு போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஸோ இப்படியான ஆக்சுவலி நான் வந்து இது ஒரு ஃபிலிம்ல கூட பார்த்தேன் ரீசெண்டா. ஸோ இல்லைன்னா எனக்கு இந்த கேள்வி ஞானம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் அப்படி ஒவ்வொருத்தர் சொல்லியும் கேட்டும் அப்படி இருக்கிறதா. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அவங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்கலாம், மக்களுக்கு வந்து தோணி இருக்கலாம். நல்ல வேளை இந்த கேள்வி கேட்டீங்க. நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல எங்க போய் புகஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வெஸ்டர்னர்ஸ் வந்து இந்த தந்திர யோகம் அப்படின்னும் பொழுது அவங்க ஒரு பெண் துணையோட அப்படின்ற போல ஒரு செக்ஷுவல் இதோட தான் பாக்குறாங்க. இப்பயும் அந்த மாதிரி தான் பாக்குறாங்க. இன்னைக்கு நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க கூகுள் பண்ணி பாருங்க தந்திர யோகான்ட்டு ஃபுல் செக்ஷுவல் போசஸா தான் வரும். ஓகே, அட்டைனிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி த்ரூ செக்ஸ் அப்படின்ற போல அவங்க பாக்குறாங்க. ஆனா இது ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தந்திர யோகத்துல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஆனா ரெண்டு மட்டும் முக்கியமா சொல்றேன். ஒன்னு தட்சிணாச்சாரம், இன்னொன்னு வாமச்சாரம் அப்படின்னு. ஸோ தட்சிணாச்சாரம் அப்படின்னா இது ஞானத்தை தேடி போகக்கூடிய ஒரு பாதை. வாமச்சாரம் அப்படிங்கிறது சித்திகள் ரிதிகள்லாம் சொல்றோம் இல்லையா, ஒரு செல்ஃபிஷான ஒரு பாதை. எனக்கு ஏதோ தேவை, அதுக்கு நான் அடையறதுக்காக நான் சில விஷயங்கள் பண்றேன். நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த அஷ்டகர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, வசியம் செஞ்சிருவாங்களோ அப்படின்னு. அது மாதிரி ஒரு 8 விதமான விஷயங்கள் இருக்கு. ஆகர்ஷணம் அந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சில சாமியாரங்கள்லாம் வந்து கையை மூடி திறந்தால் லிங்கம் கொடுப்பாங்க, விபூதி கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயம். நீங்க சொல்றது பார்க்கும்போது ஒரு சிலர் வந்துட்டு அந்த ஒரு மேல்நிலை அடையறதுக்காக அந்த செக்ஷுவல் மூலியமா அடையறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இன்னொருத்தர் வந்து செல்ஃபிஷா இது பண்றாங்க. இப்போ நீங்க பேப்பர்ல எல்லாம் அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்குறாங்க, இங்க வந்து பில்லி சூனியம் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாம் கூட நீங்க பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய மைண்ட்ல என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அந்த அளவுக்கு தேர்ச்சி பெறக்கூடிய மனிதர்கள் யாரும் இல்லை, அதனால அதை பத்தி பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மனநிலை. பட் இதை தேர்ந்து இருக்கிறவங்க எனக்கு தெரியாது யாருன்னு, ஏன்னா இந்த செக்ஷனே நமக்கு போனது கிடையாது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது ஒரு உந்துதல் இருக்கும் இல்லையா, அந்த உந்துதல் தான் வந்து கேள்விகளாக நம்ம கேட்குறோம். பாசிட்டிவ்னா நெகட்டிவ் கண்டிப்பா இருக்கும். அதனால இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இதுல மேல்நிலை அடைஞ்சாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனா இதுக்குள்ள என்டர் ஆனா சில விஷயங்கள் கிடைக்கும். அதனால எது கிடைச்சாலும் அதுல இருந்து 4 பேருக்கு நல்லது செய்யலாமா அப்படின்றத நம்ம பார்க்கணும்.